ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒரு மாதத்தை கடந்து இன்னொரு மாதத்திற்கு வந்திருக்கிறோம். ஒரு நாளை கடப்பதே நமக்கு பிரச்சனையா இருக்கு. இன்னொரு மாதத்தை சந்திக்கும் பொழுது கொஞ்சம் கலக்கமாகவும் இருக்கு. ஏனென்றால் கடந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்தித்ததை பார்க்கும் பொழுது அடுத்த மாதம் என்னாகுமோ என்ற வேதனையோடு கூட எல்லாரும் வருவது ஒரு யதார்த்தமான உண்மைதான். காரணம், உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. சோதோம் குமாரா அழிக்கப்படுவது என்றால் அழிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். நோவாவின் காலத்தில் உலகம் அழிக்கப்படும் என்றால் அழிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். ஆனால் அதற்குள் வாழ்கிற நோவா, அதற்குள் வாழ்ந்த லோத்து தப்பு வைக்கப்பட்டது போலதான் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் நுழைகிற பிரச்சனையிலே தேவன் உங்களை தப்பு வைப்பார். அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு நிம்மதியும் சந்தோஷமும். இதெல்லாம் நடக்காது என்று நாம் நுழைவோம், அது நடக்கும். இதெல்லாம் எனக்கு கிடைக்காது என்று தயவு செய்து நுழைந்து பாருங்கள், இந்த மாதத்தில் கிடைக்கும். இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது என்று நுழையாமல் இல்லாமல் நுழைந்து பாருங்கள், கிடைக்கும். ஏனென்றால் நம்மை சந்தித்த தேவன் ஒன்றுமே இல்லாதிருந்து ஒன்றை உருவாக்குகிற கற்று. இன்னும் சொல்ல போனால் மண்ணிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற கற்று, எலும்பிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற கற்று, வானத்தின் ஆசீர்வாதங்களிலும் பூமியின் கீழ் உள்ள ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கற்று. ஆகவே இன்னொரு மாதத்தில் எப்பொழுதும் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது, நான் பார்த்த பார்வோனை இந்த மாதத்தில் பார்க்கக்கூடாது, ஆனால் நான் பார்க்காத ஆசீர்வாதத்தை எனக்கு தார் என்று கேட்பவர்களாய் நாம் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆதியாக 40:29 பார்ப்பதற்கு பெரிய வசனம், ஆனால் இந்த வசனத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் உங்களுடைய ஜெப நேரத்திலே அல்லது பிரசங்க நேரத்திலே கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதுல ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு குறையக்கூடாது, இது எல்லாவற்றையும் பெரிய வசனமாயிருந்தாலும் அத்தனையும் எனக்கு கிடைக்க வேண்டும். நான் உங்கள் ஒரு புதிய மாதத்தை பிரவேசிக்கும் பொழுது இந்த ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் பிரவேசியுங்கள். எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அது கிடைக்க போகிறது. எதெல்லாம் இல்லைன்னு நான் நினைச்சனோ அது இருக்க போகிறது. என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையா, ஒழுங்காக போகிறார். என் மகளுக்கு குழந்தை இல்லையா, அவள் கருத்தரிக்க போகிறாள். என் குடும்பத்தில் பிரச்சனை தீரவில்லையா, தீரப்போகிறது. ஆகவே இந்த மாதத்திற்குள் நான் பிரவேசிப்பேன் என்று கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆதியாகமம் 49:25 வசனம் நாளைக்கு உயிரோடு இல்லாத போகிற ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை. யாக்கோபு தன்னுடைய மரண தருவாயில் தன்னுடைய 12 பிள்ளைகளை அழைத்து அவர் ஆசீர்வதித்து கடைசியில் அவர் மறித்து விடுவார். இன்னொரு மாதத்தை காணப்போகாத ஒரு மனிதன் இன்னொரு நாளையே அவன் காணப்போவதில்லை. அவன் நடக்காத ஒன்றையெல்லாம் பார்த்து நடக்கிறதை போல சொல்லுகிறான். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, முதல் தேதியில் வந்திருக்கிற நீங்கள், நான் அந்த ஆசீர்வாதத்தை சுமப்பேன், பெற்றுக்கொள்வேன். யாரெல்லாம் அந்த விசுவாசத்துக்குள் நுழைகிறீர்களோ நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வேன்.
என் கடன் தீர முடியாது, என் கணவர் மாற முடியாது, என் குடும்பம் தப்புவிக்க வழி இல்லை என்று கலங்கின நீங்கள், இல்லை என் கடன் தீரும், இல்லை என் மகன் மாறுவான், மகள் மாறுவாள், என் குழந்தை மாறும், என் புருஷன் மாறுவான் என்ற ஒரு விசுவாசத்தோடு நுழைந்தால் இயேசு சொல்லுவார், விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆகவே இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். தொடக்கமே கொஞ்சம், இந்த அதிகாரத்துடைய தொடக்கம் என்னன்னா, யாக்கோபு மரிப்பதற்கு முன்பதாய் 12 பிள்ளைகளை அழைத்து எப்படியெல்லாம் நீங்கள் எதிர்காலத்தில் வாழப் போகிறீர்கள் என்று அவன் ஆசீர்வதிக்கிறார். அவன் எங்கேயும் போய் ஜெபம் பண்ணி கேட்டுட்டு வரல, அவன் சொல்வதை தேவன் நிறைவேற்றுகிறார். ஒவ்வொரு பையனை பார்த்து இப்படிதாண்டா இருப்பேன்னா அப்படிதான் இருந்தான். அதுதான் ஒரு நல்ல தகப்பனும் தாயினுடைய விசுவாசம். நீ என்ன சொல்லுகிறாய் அது அவன் பையனுக்கு கிடைக்கும். மார்க் எடுக்கலன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா மார்க் எடுக்காமே தான். இல்லை, என் மகன் எடுப்பான், என் மகள் எடுப்பாள், என் திருமண வாழ்க்கை நடக்கும், என் குடும்பத்தில் திருமணம் நடக்கும். எஸ், யாக்கோபு சொல்லிட்டு செத்துறான் வேற. அடுத்த நாளை காண முடியாதவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை 1000 ஆண்டுகளாக நிறைவேற்றினவர் தான் என் ஆண்டவராக. ஆமென். நீயோ அவனை போலல்ல, இந்த மாதத்தை கண்டுவிட்டாய். காணாதவன் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளையாய் மாதத்தை கண்டு நீ ஆசீர்வதித்து பார். நீ சொல்லி பாருங்க, எஸ், மகனை கூட்டு, டே உன்னுடைய திருமணம் நடக்க போகுது. உன் கணவரை அழைத்து நம் கடனை ஆண்டவர் தீர்க்க போகிறார். நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஞானத்தில் நிரப்ப போகிறார். சொல்லிப்பாரு. அதுதான் யாக்கோபு. இந்த வசனத்துல முதல் லைன் பாருங்க. நம்மளாம் என்ன சொல்லணும்? ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, தைரியமா சொல்ல மாட்டான்ல. தேன்மொழியாகி என்னுடைய தேவன் சொல்ல பாருங்க. அது சொல்றான் பாருங்க, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. 12 பேர்ட்டு சொல்றான், என்னாலும் கூட சொல்லல, டே உங்க அப்பாவால் ஆயிற்றான்றான். ஃபர்ஸ்ட் வேர்ட். இது நம்மளால சொல்ல முடியுதா? சொல்ல கற்றுக்கொள்ளும். உங்க அம்மா வணங்குற தேவனால் ஆயிற்று என்று சொல்ல கற்றுக்கொள்ளும். நான் நம்புகிற என் தேவன் உன்னுடைய எல்லா நிலைமையும் மாற்றுவார் சொல்லணும். அதுதான் ஒரு தாய், அதுதான் ஒரு தகப்பன், அதுதான் ஒரு மனைவி. கணவனை பார்த்து நீ எங்க வேணா போய் எப்படி வேணா இரு, நான் நம்புகிற தேவன் உன்னை என் இடத்தில் கொண்டு வருவார். That is the faith. அதுதான் விசுவாசம். நாளைய பார்க்க முடியாதவன் சொல்றான். யார்? யாக்கோபு. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். இந்த மாதம் எப்படி தெரியுமா உங்களுக்கு? இந்த ஜூலை மாதம் தேன்மொழியாலே தேவனாலே ஆயிற்று. ஆமென். சங்கீதாவின் தேவனாலே ஆயிற்று, அமுதாவின் தேவனாலே ஆயிற்று, செல்வியின் தேவனாலே ஆயிற்று, கலையின் தேவனாலே ஆயிற்று, மினி சிஸ்டருடைய தேவனாலே ஆயிற்று. ஆகணும், இந்த மாசம் ஆகணும். என்ன பிரச்சனை நீங்க யோசிச்சு பாருங்க. எது உங்க வீட்டுல நடக்கலையோ அதை சொல்லுங்க, என் தேவனாலே ஆயிற்று, ஆகும். ஆமென். 2வது ஆசீர்வாதம், பயந்திருக்கிற உன் பிள்ளைகள், பயந்திருக்கிற ஒரு கணவர்,
பயந்திருக்கிற உன் மனைவி யூசே அவர் உனக்கு துணையாயிருப்பார். ஆமென். இந்த மாதத்தின் 2வது ஆசீர்வாதம், துணையாயிருப்பார். எப்படி துணை? 31 ஜூலை மாசம் சொல்லுங்க, சர்வ வல்லவராலே நான் சொன்னபடி ஆயிற்று. ஆமென். 3வதாக, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். ஆமென். உயர வானத்துல என்ன இருக்கு? மேகம் இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, நட்சத்திரங்கள், வானத்திலிருந்து மழை பொழிகிறது. இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடியவை. நீங்கள் பார்க்கிறவைகளின் ஆசீர்வாதங்கள். நீங்க என்னென்னலாம் பார்க்கிறீங்களோ அதற்குரிய ஆசீர்வாதங்கள் ஒன்று. சூரியனுக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று உண்டு, மழைக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. நீ பார்க்கிற கணவனுக்குரிய ஆசீர்வாதம், நீ பார்க்கிற மனைவியின் ஆசீர்வாதம், நீ பார்க்கிற உறவுகளின் ஆசீர்வாதம், நீ பார்க்கிற எல்லாவற்றின் ஆசீர்வாதத்தையும் உன் கண் காண்கிற விசிபிள், நீ பார்த்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். யெகோவா தேவன் உங்களுக்கு துணையாயிருந்து சர்வ வல்லவரின் ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புவார். வானத்திலிருந்து பெய்யும் மழையும் பனி போன்ற ஆசீர்வாதங்களும் என்று நாம் பார்த்தோம். இதை நீ எப்படி நாம கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்போம் இல்ல? இப்படிதான் யோசிக்கணும். நான் பார்க்கிறவைகளின் ஆசீர்வாதம். நான் என்ன பார்த்தேன்? என் பக்கத்து வீட்டு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பையனுக்கு ஆகும். என் பக்கத்து வீட்டுல இருக்கிற கடன் எல்லாம் தீர்ந்துருச்சு, என் கடன் நான் பார்த்தேன். அவன் சைக்கிள்ல போனா, நீ கார்ல போறான், நான் பார்த்தேன். எனக்கும் தேவன் அதை தருவார். நீ பார்க்கிறவைகள், அது உன் எதிரிட்ட பார்த்து, இல்ல உன் நண்பன்கிட்ட கூட பார்த்தது இல்ல? என் கணவரின் நண்பனுக்கு ப்ரமோஷன் கிடைத்தது, என் கண்கள் கண்டது, காது கேட்டுச்சு. என் கணவருக்கும் அதை கொடுப்பார், என் மனைவிக்கு அதை கொடுப்பார், என் பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பார். நான் காண்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு மாதம். ஆமென். இது ஒரு வித்தியாசமானது. இந்த யாக்கோபின் இந்த தீர்க்க தரிசனம் ஆசீர்வாதம் வேதத்துல நீங்க பார்க்கும் பொழுது தொடக்கத்திலிருந்து கடவுள் கொடுத்தார். வித்துக்கும் அவள் வித்துக்கும் ப்ராபசைஸ் பண்ணார். ஆனா யாக்கோபு தான் முதல் ஒரு மனிதனால் தேவன் தான் செய்ய போவதை அறிவிக்கிற ஒரு இடம். இந்த மாதம் தேவன் உங்களால் உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன்னுடைய சக மனிதர்களுக்கும் சொல்ல போகிற ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனங்கள். நீ சொன்னபடி நடக்க போகுது. நீ உன் வீட்டில் போய் சொல்லுகிறாய், இல்லை இல்லை என் மகனுக்கு என் மகளுக்கு ஆகும், இல்லை இல்லை அவளுக்கு சுகமாய் இருப்பாள், இல்லை இல்லை அவள் ஸ்கூலில் நல்ல மார்க்கோடு வருவாள், இல்லை இல்லை என் கணவன் மனம் திரும்புவார். Say that you prophesize. The first prophesize. ஒரு மனிதன் மூலமாய் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் இன்று வரைக்கும் யுகாயுகமாய் நடந்து கொண்டே இருந்தது இஸ்ரவேலுக்கு. அவன் சொல்றான், என் பிள்ளைங்களாம் வாங்கடான்னு சொல்லல, யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். கூடி வரும்போது யாக்கோபாய் கூப்பிடுறா, செவி கொடுக்கும் போது இஸ்ரவேலனாய் சொல்லுகிறான். இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேலன். நான் யாக்கோபை கூடி வாருங்கள். மினி சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பிள்ளைங்களாம் கூடி வாருங்கள். பிகாஸ் அவர்கள் மினி சிஸ்டர், ஆனால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளை. யாக்கோபாய் நின்று அழைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள்,
இஸ்ரவேலனாய் நின்று சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய பிள்ளை சொல்லுகிறேன், நீங்கள் சுகமாயிருப்பீர்கள், நீங்கள் பலனாயிருப்பீர்கள். யாக்கோபு இஸ்ரவேல், நீ உன் வீட்டில் யாக்கோபு, ஆனால் நீ ப்ராபசைஸ் பண்ணும்போது நீ இஸ்ரவேலனாய் நிற்கிறாய். அதுதான் உன் மாற்றம். உன் குடும்பத்தில் நீ சொல்லலாம், நடந்தது உண்மை, ஆனால் கோணலானதை நேராய் மாற்றுவார். அது நாம தான் சொல்லணும். அந்த ஸ்தானத்துக்கு நீ வர ஆரம்பிக்க வேண்டும். நீ அந்த ஸ்தானத்தில் நிற்கிற ஒரு பெண்ணாய் அல்லது ஒரு மனிதனாய், ஆதாமாய், ஏவாளாய் நீ நிற்க வேண்டும். அதனால்தான் அவன் சொல்றான், உன் தகப்பன் 26 வசனத்துல, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் மேற்பட்டதாயிருக்கு. அவ ஏன் தெரியுமா யாக்கோபு சொல்றான், எங்களை ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் சந்திச்சதை விட ஏராளமான பிரச்சனைகளை நான் சந்திச்சேன். ஆனா என் தேவன் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவித்தார். யாக்கோபு பாருங்க, எல்லாத்தையும் இழந்தான். பேரண்ட்ஸ், தாயின் பேச்ச கேட்டு தகப்பனி இழந்தான். 2 பேரும் சேர்ந்து ஏசாவுக்காக மாமா வீட்டுக்கு போனா தொட்டி விட்டாங்க. நல்லா ஆயிட்டா கூப்பிடுறாங்க, கடைசி வரைக்கும் கூப்பிடுவாரு. அவங்க சாவர வரைக்கும் கூப்பிடல. எந்த அப்பா அம்மா நம்பி நம்ம வாழறோமோ அந்த அப்பா அம்மா தான் யாக்கோபட்டு சொன்னாங்க, அப்பா ஏசா கோபம் தண்ணிட்டோம், நான் உன்னை கூப்பிட்டுக்கிறோம், நீ போய் அது வரைக்கும் என் தம்பி மாமா வீட்டுல ஒரே பாசம், தம்பி வீட்டுல எப்படா இவன் போவான்னு. போனவன கடைசி வரைக்கும் கூப்பிடவே இல்லை, கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் ஏசாவுடைய கோபம்லாம் தணிஞ்சிருந்து கூட நம்ம பாக்குறோம்ல. இவன் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா ஏசா என்ன சொல்றான், எனக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்னா கடவுள் எனக்கு நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவன் கோபம் தணிஞ்சிருக்கு. ஆனா இந்த தாயின் தகப்பனும் கூப்பிடு. அதனாலதான் இயேசு சார், தாயின் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட்டேன். தட் இஸ் அவர் ஆஸ். அவர் ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கிறார். யாக்கோபு சும்மா சாதாரண மனுஷனா இல்லை, பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்து வந்தவர் மனிதன். அவள் யாக்கோபாய் அழைக்கிறான், ஆனால் இஸ்ரவேலனாய் ஆசீர்வதிக்கிறான். அதனாலதான் அவன் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் சொல்லல, உங்கள் தகப்பனாகிய, அவருடைய தகப்பன் யாரு? அவனேதான். யாக்கோபு அவனை சாகும்போது சொல்றான், உங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதம். அது எப்படின்னா, உங்க தாத்தாவுக்கும் இருந்த ஆசீர்வாதத்தோட பல மடங்கு அதிகம்டா. நான் வெறும் கையனாய் போனேன், 2 பரிவாரங்களோட திரும்பி வந்தேன்றால. அது மாதிரி அவர்கள் பெற்றதை விட உன் தகப்பன் நிறைய பெற்றிருக்கிறேன். அவர்கள் பட்ட பாடுகளை விட உன் தகப்பன் நிறைய பாடுகளை பெற்றிருக்கிறேன். அதனால உன் தகப்பனே தேவன் உங்களுக்கு எனக்கு உதவி செய்தது போல உனக்கும் உதவி செய். இந்த மாதம் அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? உன் தகப்பனுடைய தேவனால் அப்படி ஆயிற்று, உங்களுடைய தேவனால் அப்படி ஆக போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தேவனிடத்தில் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்குத்தான் உன் மகனுக்கோ மகளுக்கோ உன் குடும்பத்திற்கோ உன்னுடைய கணவருக்கோ மனைவிக்கோ தேவன் கொடுக்க போகிறார். இந்த மாதம் வித்தியாசமாய் தரப்போகும். வேதத்தின் அடிப்படையில் ஒன்று, இன்னொன்று அந்த பிள்ளைகளை பார்த்து, என் மகனுக்கு என் மகளுக்கு அந்த திருமணமாகவில்லை அல்லது அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை, எது வேணா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் யுவர் சில்ட்ரன். அதனால இவன் சொல்றான், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிடுச்சு, அந்த ஸ்தானத்துக்கு உங்களை அவர் கொண்டு போகிறார். நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற, அவருடைய நீதியை உண்மையாய் பின்பற்றுகிற தாயாய் தகப்பனாய் இருந்தால் இந்த ஜூலை மாதம் நீங்கள் தைரியமாய் சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய என்னால் சகலமும் உனக்கு ஆகும், சகலமும் ஆகும். அதனால்தான் அவன் சொல்றான், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. யாரோ சொல்லல, அவன் தான் தகப்பன். யாக்கோபே சொல்றான். அவன் யார்? அடுத்த நாளை காண முடியாமல் மரிக்க போகிறான். தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மரிக்க போகிற யாக்கோப். ஆனால் நீயோ
இன்னொரு மாதத்தையே பார்த்து விட்டாய். அவன் அடுத்த நாளையே பார்க்க முடியாதவன். ஆனா நீங்களோ அடுத்த மாதத்தை கண்டவர். எவ்வளவு தைரியமா சொல்லலாம்ல, என் தகப்பன் உன்னை ஆசீர்வதிக்க சொல்லுங்கள். வானத்தின் கீழே இருக்கிற வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம் தான் அந்த தேர்ட் பிளஸிங். அதை எப்படி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்றால், நீங்கள் பார்க்கிறவைகளிலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம். என்ன பார்க்கிறோம்? கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களை வச்சிருக்க அப்பா அம்மா என்ன பார்க்கிறோம்? தன் தம்பி வீட்டுல பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணன் வீட்டுல கல்யாணம் ஆயிடுச்சு, இல்ல பக்கத்து வீட்டுல கல்யாணம் ஆயிடுச்சு, எதிர்த்து வீட்டுல கல்யாணம் ஆயிடுச்சு. என் மகனுக்கோ என் மகளுக்கோ ஆகவில்லை. நீ பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்கிற ஒரு மாதம். ஆமென். அவன் கடன் தீர்ந்து விட்டது, அதை உன் கண்களில் பார்த்தாய், உன் கடனும் தீரும். உன் பிள்ளைகளை விட அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல மார்க்கில் வைத்து உன் கண் கண்டதா? இந்த ஜூலை மாதம் உன் கண் கண்ட அந்த ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். ஆமென். எங்கோ இல்ல, பேப்பர்ல படிக்கிற ஹஸ்பண்ட் வந்து சொல்ற சில விஷயங்கள், இல்ல உங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க எல்லாம் ஒழுங்காயிடுச்சுங்க என் பிள்ளைக்கு, ரொம்ப சந்தோஷம் என்று பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் அழுகிறாய் என் பிள்ளைக்கு. ஆனா ஜூலை மாதம் எப்படி தெரியுமா? உன் தகப்பனுடைய தேவனால் அப்படியாகும். எப்படி ஆகும்? நீ பார்த்த சூரியன், நீ பார்த்த சந்திரன், நீ பார்த்த மேகமண்டலம், நீ பார்த்த மழை, இவையெல்லாம் வானத்திலிருந்து உனக்கு வருகிறது. இவையெல்லாம் நீ பார்த்தது. நீ பார்த்த அந்த ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகளுக்கு, உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு நீ கொடுக்கிற ஒரு மாதம். நீ இதை விசுவாசித்தால், விசுவாசித்து நீ பெற்றுக்கொள்கிறாய். ஆமென். நாலாவது ஆசீர்வாதம், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம். பூமிக்கு இடையில என்ன பார்த்துருக்கீங்க? ஒரு அடி தோண்டினா மண்புழுதான் வரும், இல்ல? பூமிக்கு அடியில் இருக்கிற எதையும் நீ பார்க்கவில்லை. யாரோ ஒருவன் தோண்டி ஒரு தங்கம், மயிரம் இவைகளை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது பிரமிப்படைகிறாய். நீ பார்க்காத ஆசீர்வாதம். நீ பார்க்காத ஆசீர்வாதம் என்ன? உன் பிள்ளைக்கு திருமணமாகவில்லை. நீ பார்க்காதது என்ன? உனக்கு குழந்தை இல்லை. நீ பார்க்காதது என்ன? உன் குடும்பத்துல உன் எப்ப பாரு வாடகை வீட்டுல இருக்கிற சொந்த வீட்டுக்கே வரல. நீ பார்க்காதது என்ன? நீ என்னெல்லாம் உன் மனதில் ஆசைப்பட்டாயோ அதை பார்க்கவே இல்லை. என் பிள்ளைய இப்படி வளர்க்கணும், என் பிள்ளைய இப்படி வரணும், என் பிள்ளை இவ்வளவு ஞானத்துல புத்தில இருக்கும், அல்லது என் குடும்பத்துல என் கணவன் ரட்சிக்கப்படும். நீ பார்க்கல. நீ பார்த்ததெல்லாம் ரட்சிக்கப்படாத கணவனை, நீ பார்த்ததெல்லாம் ரட்சிக்கப்படாத மனைவியை, இதை நீ காணவே முடியல. ஐயோ, நான் திருமணம் ஆனதிலிருந்தே அவர் ரட்சிப்பை காணவில்லை. என் குடும்பத்திலே நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தை காணவில்லை. என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவனை காணல, யாரும் காணல. நீ காணாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு தேவன். ஆமென். கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம். அப்போ ஆழத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. உனக்கு தெரியாமலே உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ அறியாமலே அது எங்கோ உனக்காய் காத்திருக்கிறது. நீ அந்த ஆசீர்வாதத்தை பார்த்ததில்லை. நீ அந்த ஆசீர்வாதத்தை கண்டது கூட இல்லை, கனவில் கூட காணவில்லை. நல்லா யோசித்து பாரு. உங்க திருமணம் நடக்கும்போது இவர்தான் கணவரோடு சின்ன குழந்தையில உங்களுக்கு தெரியுமா? நீ பார்த்திராத ஆசீர்வாதம். அது எங்கோ பிறந்துச்சு, எங்கோ வளர்ந்தாரு. ஆனா கொண்டு வந்து நேராய் நிறுத்துகிற. சில வீட்டுல பாத்தீங்கன்னா, எனக்கு 2-3 இடத்துல பார்த்திருக்கேன், கல்யாணம் எல்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை பார்த்தா காணும். எங்கடா மாப்பிள்ளை ஓடி போயிட்டாரா? என்ன ஆச்சுன்னு, ஐயோ என்ன பண்றது பார்த்தா மாப்பிள்ளையுடைய தம்பியை கல்யாணம் பண்ணிடுச்சு. நீ பார்த்துராது. உனக்கு நான் இது நடக்கும்னு நீ நினைச்சே இருக்க மாட்ட, நடக்கும். சில ஆசீர்வாதங்கள் நினைச்சே இருக்க. அவனாவது 50,000 ரூபாய் கடன் தீர்ந்து போச்சுன்னா 6 லட்சம் ரூபாய் கடன் எப்படா தீரும்? நீ பார்க்கல, பார்க்கவே முடியல. ஏன்னா அவன் 50,000 கடன் தான் பார்த்த, 6 லட்சம் கடனை நீ பார்க்கல. அம்பானி கடனை நீங்க பார்த்திருக்கீங்களா?
அம்பானி கடனையே தீர்க்கிறேன், ஆண்டவர் உன் கடனை தீர்க்க மாட்டார். கீழே ஆழத்தின் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நீ பார்க்காத ஆசீர்வாதம், நீ நிறையாத ஒரு ஆசீர்வாதம், நீ எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம். என் பையனை இன்ஜினியர் ஆக்கிறேன்னு நினைக்கிறேன், திடீர்னு ஒரு பையன் கலெக்டர் ஆனா எப்படி இருக்கும்? நீ நினைச்சே பார்க்கல, நீ நினைச்சே பார்க்கல. என் மகனுக்கு இன்னொரு 6 மாசம் 10 மாசம் 2 வருஷம் கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருக்க, 10 நாள்லயே கல்யாணம் ஆச்சுன்னா என்ன நினைக்க? நீ பார்க்காத, நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதம். கர்த்தர் மிக நல்லவர் பிரியமானவர்களே. கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம், ஸ்தலங்களுக்கும் கற்பனுக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? உன் சந்ததி, உன் சந்ததி, உன் கற்பம், உன் வயிற்றில் பிறந்த சந்ததி உன் கண் முன்பதா எப்படி இருக்கிறது? அழுது கொண்டு இருக்கிறது. உன் சந்ததிகள் ஆசீர்வாதத்தை காண முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறது. நீ விசுவாசித்தால் இந்த ஜூலை மாதம் உன் சந்ததியும் ஆசீர்வாதத்தை காணும். என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குன்னா, உரிய ஆசீர்வாதங்கள். உன் சந்ததிக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தேவைன்னு நீ நினைச்சினோ அது கிடைக்கும். ஆமென். உன் பையனுக்கு வேலை இல்லையா? கிடைக்கும். உன் மகளுக்கு திருமணம் ஆகலையா? ஆகும். உன் மகள் கற்பம் தரிக்காமலே இருக்கிறாள், கற்பம் தரிப்பாள். உன் பிள்ளைக்கு நீ 40 மார்க் தான் வாங்குறான்னு நினைக்கிறானா, உன் பிள்ளை 90 மார்க் வந்து நின்னா எப்படி இருக்கும்? அவளுக்கு இருக்கிறத விட தாய் மூச்சை போட்டு விழுந்துருவாங்க, மயக்கம் போட்டு. இல்ல, அவங்க விசுவாசமே அவங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கான்னு சொன்னா யார் மூச்சை போட்டு விழுந்தது? யாக்கோபு தான். உயிரோடு இருக்குன்னு சொன்னதுக்கு யாராவது மயக்கம் போட்டு விடுறாங்க. சந்தோஷமா இருக்குல்ல, செத்து போயிட்டா தான் நம்ம மூச்சு மயக்கம் போட்டு விடுவாங்க. நம்மால் பத்தி வித்தியாசம். உயிரோடு இருக்கான்னு சொன்னோடனே மூச்சு போட்டுக்கிறோம். என் அருமையான சகோதரனை சகோதரி, இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். இந்த ஜூலை மாதம் நடக்கும் காரியங்களை தேவன் உங்களோடு கூட அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால்தான் யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகி இஸ்ரவேல். 2 இவன் தான் சொல்றான், யாக்கோபு தான் சொல்றான். 2ஆம் வசனத்தை அப்படிதான் சொல்லுவான். இதுல இந்த அதிகாரத்துல உங்களுக்கு கொடுக்க இந்த ஆசீர்வாதமான வசனத்துல பாத்தீங்கன்னா அவரை பத்தி ரொம்ப அழகா இருக்கு. 49ஆம் அதிகாரம் 24, 25 வாக்குத்தத்த வசனம். 24 அந்த தேவன் அவன் சொல்வான் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களா. வல்லவர், so mighty man, mighty God, mighty hand. யாக்கோபு சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லிட்டு வருவான். பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும் போது சும்மாடே நீ நல்லா இருப்படா நல்லா இருப்படா நல்லா இருப்படான்னு சொல்ல, நீ எப்படி நன்றாய் இருப்பாய், என் விசுவாசம் எப்படி இருக்கிறது, என் தகப்பனாகிய ஆண்டவர் யார் என்பதை உறுதியாய் சொல்லுகிறான். யோசேப்புக்கு தான் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு வரும். இந்த 12 பேரை பத்தி பேசினா நம்ம 4 நாளைக்கு இங்கே தான் சார் சோர்வார், உங்களுக்கு 4 நாள் போட்டு உட்கார வச்சான்னு சொல்லணும். யோசேப்புக்கு சொல்றான், mighty one of Jacob, யாக்கோபின் சர்வ வல்லவரின் தேவன், அவன் ரொம்ப அழகா சொல்லுவான், மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலை. Mighty God of Jacob, the shepherd of Jacob, மேய்ப்பனாகி கர்த்தர். 3வது, the stone or rock of Israel, இஸ்ரவேலின் கண்மலை. இந்த ஜூலை மாதம் இந்த தேவன் வல்லமையுள்ள தேவனாய், ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாய், ஒரு ராக் ஆஃப் இஸ்ரேல், கண்மலையான தேவனாய் உங்கள் மத்தியிலே இறங்கி ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே இன்னொரு மாதத்தில் பிரவேசிக்கிற நீ கண்ட ஆசீர்வாதத்தையும் காணப்போகிறாய்,
நீ காணாத ஆசீர்வாதத்தையும் காண போகிறாய். அதுதான் வானத்தின் மேலிருந்தும் பூமிக்கு கீழிருந்தும். அதோடு மட்டுமல்ல, இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற என் தகப்பன் யார் தெரியுமா? The mighty God, the shepherd and the rock of Israel. அன்மலையும் இரட்சகரும் வல்லமையுடையவருமாயிருக்கிறார். இப்படிப்பட்டவர் இந்த மாதம் உங்களை நடத்த போகிறார். அவர் எப்படி நடிப்பார்? The God of your father. அவன் சொல்லணும், எங்க அப்பாவின் இவனே சொல்றான். யாக்கோபு உன் தகப்பனின் தேவன். எனக்கு தான் தெரியும் என் தகப்பன் எனக்கு என்ன உதவி செஞ்சார். உனக்கெல்லாம் தெரியாது. நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எப்படிலாம் அழிஞ்சு போனேன் தெரியுமா? ஏசாக்கு பயந்து போனேன். எங்க அப்பா அம்மா என்னெல்லாம் கைவிட்டாங்க. எங்கேயோ போனேன். எங்க மாமா போனேன், அவரும் கைவிட்டார். எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனால் என் தேவன் என்னோடு இருந்தார். ஏமேன், எனக்கு உதவி செய்தார். அதுதான் அவன் சொல்றான், the God of your father. அவன் சொல்றான், நான் எவ்வளவோ தப்பு பண்ணேன், மன்னித்தார். எவ்வளவோ நான் ஏமாற்றினேன், மன்னித்தார். என்ன எவ்வளவோ நான் இத்தனை துரோகம் பண்ணினேன், ஆனா என்னை நேசித்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் எனக்கு உண்டு. அந்த தேவன் உன்னை ஜூலை மாதத்தில் நடத்த போகிறார். யோசேப்புக்கு சொல்றார் ஆசீர்வாதங்கள். நீ அப்படி இருப்படா, இப்படி இருப்படா. நீ யோசேப்பு கனி 27 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. யோசேப்பு கனி தரும் சரி, அவன் நீர் ஊற்றண்டையில கனி தரும், கொடிகள் சுவரின் மேல் படரும். நல்லா யோசிச்சு பாருங்க. யாக்கோபு தன் தகப்பன் உனக்கு என்னென்னலாம் தருவார் என்று நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே யோசேப்பு ஏற்கனவே பெற்றுக்கொண்டு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன பெற்றான்? யோசேப்பை அவனை தயவு வைத்து அவனை தனக்கு வீட்டுக்காரி விசாரணைக்காரனையா யார் நெருக்கி வச்சான்? போர்த்திபா வீட்டுல. அவனை அடிமையா வைக்கல. அந்த வசனம் அப்படிதான் இருக்கும். யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவனை தவிர எல்லாவற்றையும் அவனுக்கு கீழே ஒப்புவித்தார். இது ஆதியாகமம் 39 நீங்கள் வாசித்தார். பூமிக்குரிய ஆசீர்வாதம். இவன் அடிமையாய் போகிறான். யோசேப்பை ஏற்கனவே தேவன் என்ன வச்சிருக்காரு? அவன் காணாத ஆசீர்வாதம். அவன் என்ன பார்க்கிறான்? அடிமையாய் போறன்னு பார்க்கிறான். ஆனா தேவன் அவன் பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை போர்த்திபாவின் வீட்டிலே தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். 22 வாசித்து பாத்தீங்கன்னா, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தார். இதெல்லாம் சாதாரணமா நடக்காது இல்ல? சிறைச்சாலையில கொண்டு போய் ஒண்ணு போட்டா போற வர போலீஸ்கெல்லாம் எட்டி வச்சு போவோம். அப்புறம் அங்க ஏற்கனவே சீனியர் திருடம் கூட நம்மளே எட்டி வதைப்போம் இல்ல? அதுதானே சிறைச்சாலை. கேள்விப்பட்டிருக்கீங்க, படிச்சிருக்குது. ஆனால் இங்க எல்லாரையுமே, அவனை தவிர எல்லாரையும் அவன் கையில ஒப்படைச்சிட்டான். அவன் காணாத ஆசீர்வாதம். சரி, இவனுங்கதான் எப்படின்னு பார்த்தா, பார்வோன் என்ன சொல்றான்? எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று 41 ஆதியாகமம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? யோசேப்போடு ஆண்டவர் இருந்ததின் விளைவு. நீ ஆண்டவருடைய பிள்ளையானால் இந்த ஜூலை மாதம் எல்லா இடத்திலும் தேவன் உன்னை கனப்படுத்துவார். நீ பார்க்காத ஆசீர்வாதத்தையும் நீ பார்த்த ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுக்க போகிறார். யோசேப்புடைய நம்மளுக்கு எல்லாம் கரெக்டுங்க. வீட்டுக்கு வந்து பாருங்க என் குடும்ப வாழ்க்கை. என் வீட்டுக்காரன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், என் பிள்ளைங்கள்லாம் வேறு பக்கம். எல்லாம் இருக்கிறது 2 ரூம். ஆனா 7 இடத்துல 7 மூலையில இருக்கு. என் ஆண்டவர் குடும்ப ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர். யோசேப்புக்கு என்ன கொடுத்ததுமா? போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். 41, 45 ஆதியாகமம்.
அவனுக்கு 2 குழந்தையை கொடுத்தார். மனோசே, எப்ராஹிம் குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தார். என் வருத்தம் யாவையும் என் தகமுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார், மறக்க செய்தார். அதெல்லாம் கண்ணு முன்னாடியே இப்ப இல்லை. அவன் பட்ட பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்துட்டு மூத்த மகனுக்கு மனோசே என்று பெயரிட்டான். இளையவனுக்கு நான் சிறுமைப்பட்ட இந்த தேசத்துல என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயர்கிறார். ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சங்கீதம் 127:4. மட்டுமல்ல, யோசேப்பு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபையும் சகோதரரும் மீண்டும் காணும்படியாக கர்த்தர் அவன் இழந்ததை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். He lost his brothers and father. He restored. என்ன இழந்திருக்கலாம்? உன் கணவனால, உன் பிள்ளையால, உன் குடும்பத்தால நிறைய இழந்திருக்கலாம். இழந்தவைகளையும் கொடுக்கிற ஒரு மாதம் இந்த மாதம். அந்த யோசேப்புக்கு சரி, குடும்பத்தை கொடுத்துட்டாரு, மற்றதெல்லாம் கொடுத்துட்டாரு, உயர்த்திட்டாரு. பொருளாதாரம், தேசம் எங்கும் பஞ்சம் உண்டாயிருந்த பொழுது யோசேப்பின் களஞ்சியங்கள் எல்லாம் திறந்து எகிப்து நாட்டுல போய் வாழறான். ஆனா யோசேப்பின் களஞ்சியத்திலிருந்து எகிப்து மக்களுக்கு இவன் கொடுக்கிறான். வித்தியாசமா இல்ல? யோசிச்சு பாருங்களேன். எங்கேயோ இருந்த ஒரு கணவனை கல்யாணம் பண்ணிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அந்த கணவன் உழைக்கிற உழைப்பின் பணத்தில் இருந்து நீ இங்க வந்த, உன் வீட்டுல இருந்தா உங்க அப்பா கொடுப்பாரு. ஆனா உன் கணவன் வீட்டுக்கு வந்துட்ட, இங்க அவர் சம்பாதிச்சு உனக்கு வீடு வாங்கி கொடுத்து, உனக்கு கார் வாங்கி கொடுத்து, உனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து உன்னை உயர்ந்தவளாய் நிறுத்துகிறாரு. அது வித்தியாசம். இங்க அப்படிதான் நடந்துச்சு. அடிமையாய் வந்த யோசேப்பு இப்போ பார்வோனின் களஞ்சியத்தில் அல்ல, எகிப்தின் களஞ்சியத்தில். அந்த வசனம் எப்படி தெரியுமா? யோசேப்பின் களஞ்சியத்திலிருந்து எடுத்து எகிப்துக்கு கொடுக்கணும். கடைசியா பாத்தீங்கன்னா யோசேப்பு 120 வயசு வரைக்கும், ஆதியாகமம் 50:26, 110 வயதுலோனாய் மரித்தார். நம்ம தான் இங்க 50க்கே வேணான்றப்ப, போதும் போதும், பட்ட பாடு போதும், இந்த புருஷனோட நான் படுற பாடு 50, இதே ஜாஸ்தி. ஒரு 2-3 போதும் ஆண்டவரே, தாங்கிக்கிறேன், 10 வருஷம் தாங்கினேன், 53ல முடிச்சிடும் இல்ல? அப்படிதான் நாம் ஜெபம் பண்ணோம். ஆனா 110 வயது வரைக்கும் எப்படி? சங்கீதம் 91:16 மாதிரி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அதான் ஆண்டவர். அதுதான் நம்ம ஆண்டவர். அவர் வித்தியாசமான ஆண்டவர். யார வேணப்பா. தானியேல் எங்கேயோ இருந்து வந்து அடிமையா இருக்கிறவனை கொண்டு போய் உயர்த்தி வைக்கிறார். அவன் பார்க்காத ஆசீர்வாதம். இன்னொன்றையும் அவன் பார்த்ததே இல்லை. சிங்க குகையில போய் உட்கார்ந்து பார்த்திருக்கான். அவன் சிங்கங்களை பார்த்திருக்கான். சிங்க குகையில போய் உட்கார்ந்து அவனா பார்ப்பானா? அவன் பார்த்திராத சிங்க குகையில தேவன் அவனை பாதுகாக்கிறார். ஏமேன். உன் குடும்பத்திலே நீ பார்த்திராத பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தேவன் உன்னை பாதுகாக்கிற ஒரு மாதம். இந்த ஜூலை மாதம் நீ நுழைந்திருக்கலாம். அதே போன மாதத்துல பார்த்த அதே பிரச்சனை, அதே கணவன், அதே மனைவி, அதே பிள்ளைகள், அதே கடன், அதே எல்லாம் நுழைஞ்சிருக்க. ஆனால் என் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டுவார். ஆமென். என் தேவன் உன்னை சிங்கங்களில் இரையாக்காமல் காப்பாற்றுவார். இந்த ஜூலை மாதத்துல தேவன் நீ பார்த்த ஆசீர்வாதத்தையும் நீ பார்க்காத ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து உன் காலடியில் கொடுத்து உன்னை மகிழ்விக்க செய்கிறது. ஆமென். அவர் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் மட்டுமல்ல, சங்கீதாவின் தேவன், சந்திராவின் தேவன். ஆமென். என் தேவன் என் பிள்ளைகளை உயர்த்துவார். என் தேவன் என் மகனுக்கும் மகளுக்கும் திருமணத்தை நடத்துவார். என் தேவன் என் குடும்பத்தை காப்பாற்றுவார். என் தேவன் என் குடும்பத்தின் சகலத்தையும் உயர்த்தி கொடுப்பார். அதான் விசுவாசம். நான் இந்த மாதத்தில் நுழைவேன், அதே பிரச்சனையின் வழியாய் தான் போவேன். ஆனால் என் தேவன் நான் பார்க்காத ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுப்பார். பூமியின் ஆழத்தில் இருப்பதை நான் பார்த்ததில்லை.
எவனோ பார்த்தான், கொண்டு வந்து வைரத்தை காண்பித்தான். நான் பல லட்சங்கள் கொடுத்து வாங்கி அணிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் பார்க்காத அந்த ஆசீர்வாதத்தை எனக்கே கொண்டு வந்து கொடுக்கிறது. ஆமென், ஆமென். தங்க நகை எங்க தெரியுமா இருக்கும்? ஜேடிஆர்ல இருக்குல்ல, ஏஎன்எஸ்ல இருக்கு, எங்கேயோ இருக்கும். நீ அதை பார்த்ததே இல்லை. அது பூமிக்கு அடியில இருக்கும்போது பார்க்கல, தோண்டும் போது பார்க்கல, எவனோ எடுத்து அரபு தேசத்துல இருந்து கொண்டு கொடுத்ததையும் பார்க்கல, அதை வாங்கின ஓனரும் பார்த்துருக்கேன், நீங்க பார்த்ததே இல்லை. திடீர்னு உங்க வீட்டுக்கார சில வாமா போய் செயின் போட்டுக்கலாம். உன் ஆசீர்வாதம் எங்க இருக்கு இப்போ? ஜேடிஆர்ல ஏஎன்எஸ்ல எங்க இருக்கு? நீ பார்க்காத அந்த நகை உன் கழுத்தில் வருகிறது எப்படி? உன் தகப்பன் உன்னை விட பெரியவர். ஆமென். நீ பார்க்காத ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வருகிறது. நீ பார்த்தது என்ன? பக்கத்து வீட்டு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா உனக்கும் பையனுக்கும் கல்யாணம். இதுதான் நீ பார்த்த ஆசீர்வாதம். நீ பார்க்காத ஆசீர்வாதம் அதுவும் உனக்கு கொடுக்கிறேன் தேவை. நிறைய நீ பார்த்ததே இல்லை, நீ கொஞ்சம் தான் பார்த்துருக்கலாம், இல்ல கொஞ்சம் தான் பார்த்துருக்கலாம். உன் மகா குறைஞ்ச மார்க் வந்தோன்னா அவன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தான் பார்த்து ஓன்னு அழுதுட்டு இருப்ப. அந்த மக ஃபர்ஸ்ட் ரேங்க் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு கொடுத்தாருன்னா அதை பார்த்துட்டு என் தேவன் இதை என் மகளுக்கு ஏமா அது பார்க்கணும் தேவையில்லை. ஏன்னா அது பார்க்காத ஆசீர்வாதம். அதை நான் பார்க்க போவேன். தைரியமா இந்த மாசம் சொல்லுங்க, நான் பார்க்க போறேன். நான் பார்க்காத ஆசீர்வாதத்தை பார்க்க போறேன். நான் பார்த்ததையும் பார்க்க போறேன். ஏமா நான் பார்த்த சூரியன், நான் பார்த்த சந்திரன், நான் பார்த்த நட்சத்திரங்கள், வானத்தின் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பேன் என்று சொல்ல இருக்கிறார். நான் பார்த்த ஆசீர்வாதத்தை என் பக்கத்து வீட்டுல, என் எதிர் வீட்டுல, என் தம்பி வீட்டுல, எங்க அண்ணன் வீட்டுல, என் சொந்தக்காரன் வீட்டுல, என் வீட்டில் குடும்பத்தில் அத்தனை பேர் வீட்டில் நடந்த எல்லா நன்மைகளையும் நான் பார்த்தேன். ஆனால் இந்த வாதம் நானும் பார்க்க போகும். ஆமென். அதான் அந்த ஆசீர்வாதம். இந்த வசனத்தை ரொம்ப அழகா நீங்க வீட்டுல எப்பவுமே வசனத்தை ஒவ்வொன்றையும் ஆழமா பாத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு, ஐயோ இப்படி இருக்குதா, எனக்கா எனக்கா. அவன் சொல்றான் கரெக்டா, டே எங்க தாத்தா, உன் தாத்தா ஆசீர்வாதம் இல்லடா, உன் தாத்தாவுடைய தாத்தா ஆசீர்வாதம் இல்ல, உன் தகப்பனாகிய உன் தகப்பனுக்கு என்னெல்லாம் நடந்தது எனக்கு தெரியும்டா. நான் தான்டா உன் தகப்பேன். யாக்கோபு சொல்ல, நான் தான் உன் தகப்பேன். எதையெல்லாம் பார்த்தேனோ அது எனக்கு கிடைத்தது. அவன் பார்த்த ஆடுகளை பார்த்தான். மாமனார் வீட்டுல பார்த்ததெல்லாம் திரும்பி அவனுக்கே வந்துருச்சு, இல்ல திரும்ப அவனுக்கே வந்துருச்சு. ஏசா என்ன சொல்றாடே, உண்டெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாடா, நான் போறேன்டான்னு வேற நாட்டுக்கிட்ட அம்போன்னு விட்டு போயிட்டான். இப்ப இவனுக்கு கிடைக்காது, இல்லாது போன அப்பா அம்மா அவருடைய நிலங்கள் தோட்டங்கள் எல்லாம் இவனுக்கு வந்துருச்சு. நீ பார்த்ததும் நீ பார்க்காததையும் கொடுக்கிற தேவன் தான் உன் தகப்பனுடைய தேவன். அதை நீ சொல்லணும். அது நீ சொன்னாதான் கிடைக்கும். உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் எது நம்ம கிடைக்கும்? யாரா கொடுக்கணும்னு போட்டு அடிக்காதீங்க. நீ தான் கொடுக்கணும், நீங்க தான் கொடுக்கணும். டேய் நான் செய்யறேன்டா, நான் கொடுக்கறேன். ஏன்னா எனக்கு கொடுத்த தேவன், எனக்கு தந்த தேவன் உனக்கும் தருவா. செய். அதான் விசுவாசம். நான் பார்க்காததை பார்த்ததை கொடுத்த அதே தேவன் நீ பார்க்காததையும் பார்த்ததையும் கொடுப்பார். இத சொல்ற தாய் வீட்டுல இருந்தா அந்த வீடு மகிழ்ச்சியாய் மாறும். இதை சொல்லுகிற தகப்பன் அந்த வீட்டில இருந்தா, ஐயோ எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டுங்க, நான் எப்போ போவேன்னு தெரியாது, அதுக்குள்ள என் பையனுக்கு ஆயிட்டா பரவாயில்ல, அதுக்குள்ள என் பொண்ணுக்கு ஆயிட்டா பரவாயில்ல, அதுக்குள்ள இந்த கடனெல்லாம் தீர்த்துட்டா பரவாயில்ல. இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். நான் பார்க்காதது நடக்கும். என் ஹார்ட் எப்படி வேணா ஓடட்டும், ஆனா நான் அதை பார்க்கல. நான் பார்க்காத என் ஹார்ட் அது என்னைக்கு நிக்குதோ நிக்கட்டும், ஓடுறதுன்னா ஓடட்டும். ஆனா என் பிள்ளையின் ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும். என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நான் பார்க்கண்டே. உனக்கு ஆகும், உனக்கு ஆகும். இத சொல்லி பாருங்க. இந்த ஜூலை மாதத்தில் பல காரியங்களில் நீங்கள் விடுபடுவதை காண்பீர்கள்.